ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடைபெற்ற கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்கப்பட்ட 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. The first question is, ஒரு உருளை வடிவ தொட்டியின் கன கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப். ஸோ அதனோட அடிப்பக்க விட்ட 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ பாருங்க, உருளையின் கொள்ளளவு கொடுத்துருக்காங்களா, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. இங்க இந்த இடத்துல அடிப்பக்க பரப்பு அப்படின்றதோட விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. கவனமா பாருங்க, ஆரம் கொடுக்கல, விட்டம் கொடுத்துருக்காங்க. இது கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு 1848. ஸோ நம்ம இப்போ ஆரம் கண்டுபிடிக்கலாம். ஆரம் கண்டுபிடிக்க என்னன்னா d = 2r அப்படின்றது விட்டத்தோடதுங்க. ஸோ ஆரம் பார்த்தீங்கன்னா r = d/2. ஸோ விட்டத்தை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆரம் கிடைக்குங்க. ஸோ 7 மீட்டர் அப்படின்றது தெரியும். ஸோ 1848 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிருங்க. பைக்கு பதில் 22/7 × r² அப்படின்றது 7². ஸோ அவங்க கேள்வி என்னன்னா ஆழம் காண்கன்னு இருக்காங்க. ஆழம்ன்றது ஹச்சுங்க. ஹச்சுனா உயரம்னு சொல்கிறோம், ஆழம்னு சொல்கிறோம். அதான் விஷயம். ஏன்னா இங்கே கொள்ளளவுன்னு வரும்போது அது ஆழம் அப்படின்றதுல மென்ஷன் ஆகுது. ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹச்சோட வேல்யூ எவ்வளோனா 12 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்களேன் இந்த பேட்டர்னை. A26, B25, C24, D23 எக்ஸெட்ரா Z1 அப்படின்ற சீக்வன்ஸில் நம்ம எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்ற விஷயம் இருங்க. ஓகே, இப்போ நம்மளும் சீக்வன்ஸ் எழுதலாம். இதே மாதிரி எழுதுவோம். அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. இதே பேட்டர்னில் எழுதிட்டு அப்புறம் 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி எழுதுவோம். A26ங்களா, B25ங்களா, C24ங்களா, D23. ஏன்னா இப்படி எழுதுனா கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குங்க, வசதியாக இருக்கும். அப்புறம் E22, EF21, அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் மாறுது பாருங்க. G20, H19 அப்படின்ற இதுவரையும் கரெக்டாக எழுதிடுவோம். ஆனால் எல்லாரும் எந்த இடத்துலனா M14, N13 இதுவும் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுவோம். சரிங்களா? இதே மாதிரி Z1 வரையும் கரெக்டாக எழுதிருங்க. எழுதி முடிச்ச பிறகு 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கிலத்து எத்தனைன்னு கேட்குறாங்களா? இப்போ பாருங்க, 2 இருக்குங்களா, 2க்கு பக்கத்தில் A இருக்குங்களா? ஸோ இது 1ங்க, இது B2, C3, 4, 5, அதாவது D5, E5, F 6. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, இது 7. மொத்தம் இங்கே 7 எழுத்து வந்துருச்சுங்களா? இது எல்லாமே 2 என்ற இலக்கத்திற்கு அருகே உள்ள ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்களா? இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க, இந்த ஓன் இருக்கு பார்த்தீங்களா? இது பாருங்களேன், இது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2க்கு பக்கத்தில் பின்ற ஒரு லெட்டர் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பக்கத்தில் என்னென்ன ஒய்யூ இருக்கு, இசட்டும் இருக்கு. அதை தாங்க நான் இந்த இடத்துல சீக்வன்ஸாக உங்களுக்கு எழுதியிருக்கேன். A26, B25, C24, D23, E22 இதெல்லாம் பக்கத்தில் இருக்கு. F21, Z20, அப்புறம் O12 அப்படின்ற இடத்துல இங்கே பாருங்க ஆங்கில எழுத்துக்கள் இருக்குங்களா? 2க்கு பக்கத்தில் Pன்ற எழுத்து இருக்குங்களா? அப்புறம் பாருங்க இந்த 2க்கு பக்கத்தில் ஒய்ன்றதே இருக்கும், இசட்ன்றது இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது தான் ஆன்சர். இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இங்கே பாருங்க 9, 10. சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்கள் 2 மடங்கு ஆகும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. SI = PNR/100. இது நல்லா நான் வச்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் இது மறந்துடாதீங்க. அதாவது தனி வட்டியோட ஃபார்முலா தான் SI = PNR/100. அதுவே மொத்த தொகைனா A = SI + Pன்றது மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பாருங்க, அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும் கேட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம Pன்றதை இன்வால்வ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை 2 மடங்கு ஆகுதுங்களா? அப்போ SI = அமௌண்ட் எவ்வளவுனா 2 மடங்கு ஆகுதுங்களா? 2P. இது ஒரு Pங்களா? அதாவது நான் A = SI + Pன்றதை இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? இப்படி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கேட்டிருக்காங்களா? அப்போ அதில் Pயை கழிச்சிங்கன்னா Pன்றது தான் கிடைக்கும். 1 மடங்கு தான், அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ P × 16ன்றது வருடங்கள். ஸோ நமக்கு வட்டி வீதம் தான் கேட்குறாங்க.
டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பி இந்த பியும் கேன்சல் ஆயிரும். இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 100 இங்கிட்டு போயிடும், 16 இங்கிட்டு வரும். அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 1/4% அப்படின்றது நமக்கு தெளிவாக கிடைக்குங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நமக்கு போதுமானதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண்ணா 4ஆல் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பாருங்க, 2 பகடை உருட்டுறாங்க. ஸோ அதோட நிகழ்ச்சி நமக்கு தெரியும். 2 பகடைனாலே நம்ம 6 பவர் என்னன்னு வச்சுக்கணும். ஸோ 6 ஸ்கொயர்டு வந்து 36. இது நம்ம கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. அப்புறம் என்ன பாருங்க, முகங்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண்ணம் வந்து ஒரு 2 இலக்க எண் வந்து 4ஆல் வகுப்படும். அதாவது ஒரு 2 இலக்க எண் வச்சுக்கோங்க. அது வந்து அதாவது இந்த முக எண்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது முக எண்கள்லாம் என்னன்னா 1 2 3 4 5 6 7 அது மாதிரி தாங்க. 1 2 3 4 5 6 தாங்க, சாரி. ஓகேங்களா? அதாவது ஒரு பகடனா 6 முகங்கள் தான் இருக்கும். அதான் விஷயம். அதை வச்சு அமைக்கப்படுற 2 இலக்க எண்ணில் 4ஆல் வகுப்படுற எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இலக்க எண்கள் எடுத்துக்கிறோங்க. நம்ம ஈரிலக்க எண்களை முக எண்களை வச்சு எடுக்கிறோம். 1 2 3 வச்சு எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1ம் 2ம் வந்து 4ஆல் வகுப்படுமா? 1ம் 6ம் 4ஆல் வகுப்படும். 2 4ம் ஆட்டோமேட்டிக்காக 4ஆல் வகுப்படுங்க. 3 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமைங்க அப்படின்றாங்க. 1 2ன்றதை 12ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சீக்வன்ஸ் தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். 1 2 இந்த முக எண்களை வச்சு பார்த்தீங்கன்னா அது 12, 1 6ன்றது 16, 2 4ன்றது 24, 3 2ன்றது 32, 3 6ன்றது 36, 5 2ன்றது 52, 5 6ன்றது 56. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சொன்னது முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படுவது எண்ணாக இருப்பதனால தாங்க. ஸோ அந்த முக எண்களை வச்சு நம்ம அமைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படுறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 எண்கள் வருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்த்தொகுக்கு வந்தீங்கன்னா கீழே 36ன்றது கம்ப்ளீட்டாக இருக்குது. இது கிடைத்த நிகழ்தகவு. ஸோ 1 9 9 94 36. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதாங்க இந்த 2 விஷயமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்க. x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு y டிவைடட் பை 8 எனில் x + 5 ஈஸ்ட் y + 8 மதிப்பே காண்க. ஓகேங்களா? இப்போ கவனமாக பாருங்க. x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு y டிவைடட் பை 8ங்களா? ரொம்ப சிம்பிள். கிராஸ் கொண்டு வாங்க. x டிவைடட் பை y கொண்டு வந்தீங்கன்னா 5/8 அப்படின்றது தெளிவாகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ 8ன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணாலே போதுமானது. 5 + 5 10ன்னு வந்துடும். இங்கே 8 + 8 வந்து 16ன்னு வந்துடும். ஸோ 10 டிவைடட் 16, 5 2 10, 8 2 16. ஸோ ஆன்சர் இஸ் 5:8. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸிங்க. இங்கே பாருங்க, 38 × 38 × 38 + 34 × 34 × 34 + 28 × 28 × 28 minus 3 × 38 × 34 × 28. So divided like this, 32 × 32 plus 34 × 34 plus 28 × 28 minus 32 8 × 34 34 × 38 28 38 × 28. இது படிக்கவே கஷ்டமாக இருக்குங்களா? ஆனால் ரொம்ப ஈஸி தான். இதில் நம்ம இது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். 38 இருக்கு, 34 இருக்கு, இங்கே 28 இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலே இதில் 3 வேல்யூ இருக்கு. காமனாக இருக்கிறதுல ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கோங்க. மற்றபடி செப்பரேட்டாக இருக்கிறதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 38 தான் இருக்குது காமன், 34 காமன், 28 இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர். ஸோ இது ஃபார்முலாவை பார்ப்போங்க. இப்போ 30ன்றது ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஏ கியூப்னு எழுதுவோம். 34ன்றதை பின்னு வைப்போம். இந்த இடத்துல அதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்றது 38 வச்சுக்கோங்க, பி 34ன்னு வச்சுக்கோங்க, சியை வந்து 28ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 34னா பி கியூப், அடுத்து 28 கியூப்னா சி கியூப், -3 அப்படின்றது 38ன்றது ஏ, 34ன்றது பி, 28ன்றது சி. ஸோ ஏபிசி அப்படின்றத வச்சுக்கோங்க. டிவைடட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38ன்றது ஏ ஸ்கொயர்டு, 34ன்றது பி ஸ்கொயர்டு, 28ன்றது சி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இது பாருங்க, ஏ இன்ட்டு பி, 38 × 34. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பி இன்ட்டு சி, அதுக்கப்புறம் சி இன்ட்டு ஏ. இந்த மாதிரி ஃபார்முலாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஃபார்முலா என்னன்னா டிவைடட் பை ஈக்குவல் டு ஏ + பி + சி அப்படின்றது தான் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ இது கவனமாக பாருங்கள். இந்த கம்ப்ளீட் ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இதாங்க ஃபார்முலா, இது புக்கில் இருக்குது. இப்படி ஒரு ஃபார்முலா இருந்தால் அதோட இது ஃபைனல் அவுட்புட் வந்து ஏ + பி + சின்றதான்
இதோட ஃபார்முலாங்க. இதை மறந்துடாதீங்க சரிங்களா? ஏன்னா நம்ம எதோ பண்ணுவோம், பட் எது ஒர்க் அவுட் ஆகுனா இதுதான், இந்த ஃபார்முலா தெரியணும். ஏக்யூ பிளஸ் பிக்யூ பிளஸ் சிக்யூ மைனஸ் 3abc டிவைடட் a ஸ்கொயர்டு பிளஸ் b ஸ்கொயர்டு பிளஸ் c ஸ்கொயர்டு மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca அப்படின்னா a பிளஸ் b பிளஸ் cன்றதாங்க இதோட ஃபார்முலா சரிங்களா? அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 38, 34, 28 கூட்டி பார்த்தீங்கன்னா 100 இதுதாங்க ஆன்சர். ஏன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த சம் ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம ஏக்யூ போட்டு பிக்யூ போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அடிக்கிறதுக்குள்ள நமக்கு தெரியும் இதுலேயே 1/2 hour ஓடிடும். நல்லா நான் வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஒரு சம்முக்கு மிஞ்சி போனால் 1.5 நிமிஷம் 2 நிமிஷங்க. அதை தாண்டிட்டிங்கனாலே அந்த சம் வந்து நமக்கு இப்போ வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை பார்த்துக்கலான்னு டக்குன்னு ஸ்கிப் ஆகி போயிடணும். நீங்கள் அதிலே ஹோல்ட் ஆன் பண்ணி உட்காந்துருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதையும் கரெக்டாக பண்ணாமல் போயிடுவீங்க. அதெல்லாம் எப்போ கரெக்டாக நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷின் நமக்கு தெரியல, நம்ம நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்ற ஐடியாவே வரும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அறிவாளி மாதிரி அங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆன்சர் வர வரையும் நம்ம மூளை என்ன சொல்லணும்னா இந்த இப்போ வந்துடும், அப்புறம் வந்துடும், இப்போ வந்துடும் சொல்லி அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன், வெற்றிக்கு மிகவும் தேவை வந்து பயிற்சி தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்களேன், கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க 9, கியூப் ரூட் வந்து 9, இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி சம் கேட்டால் ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி ப்ளஸ்லேயும் கேட்பாங்க, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டதுங்க. இதை நம்ம எப்படி எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு ரூட் ஆஃப் கியூப்னு எடுத்துகிட்டு 9x அப்படின்றத எடுத்துக்கணும். அதாவது ரெண்டு சைடு இங்கே ஒரு எக்ஸ், இங்கே இதுக்குள்ளே ஒரு 9x அப்படின்றத ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணால் நம்ம கியூவால் பெருக்கினா போதுங்க, எக்ஸ் கியூப் பெருக்கினா 9x அப்படின்றதும் வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருந்தாலே நமக்கு எக்ஸ் கேலி ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ வந்து 3 அப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஓகே, இந்த சம்மில் முக்கியமாக இந்த ஸ்டெப்பு தான் முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு இப்படி எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இது நல்ல கொஷினுங்க. அதாவது நம்ம சிலபஸில் பொறுத்தனா கூட்டுத்தொடர் பெருக்கத்தொடர்னா கொடுக்கல, அவங்க லாஜிக்கல் சீக்வன்ஸ்ன்றதான் கான்செப்ட். ஆனால் கூடுதலும் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே பாருங்களேன், 9 + 3 + 1 + எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்ற கூட்டுத்தொடரில் கூடுதல் காண்க. இதற்கெல்லாம் இந்த ஃபார்முலா தெரிந்தால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இன்ஃபினிட்டின்னு வரும்போது எஸ் இன்ஃபினிட்டின்னு a/1 - r, அதாவது இந்த ஆறுன்றது லெஸ் தென் ஆர் 1 அப்படின்றது தெரியணும். இந்த ஃபார்முலா வந்து புக்கில் தாங்க இருக்குது. SN = a/1 - r. இது கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஏன்றது நமக்கு நல்லா தெரியும், இங்கே முதல் உறுப்புன்றது தெரியும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது முதல் உறுப்பு 9 அப்படின்றது தெரியும். இந்த ஆறுன்றது பெருக்கு தொடருங்க. ஸோ r = இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த T2 / T1 போது 3/9 போட்டிங்கன்னா 1/3 அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆயிடணும். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக 9 -1 1 - 1/3 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 இதை கழிச்சு பாருங்கள், 3 - 1 / 3 இருக்குங்களா. ஸோ 2/3 ஃபைனலி அடிச்சு பார்த்தீங்கன்னா 27/2. சரிங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCD என்பது BDFH அப்படின்னு எழுதப்பட்டால் MNOP வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ABCD இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது பின்னு எழுதியிருக்காங்களா. அதாவது நான் இந்த ABCD எப்படி எழுதிக்கிறேங்க, இந்த சீக்வன்ஸை இப்படி எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை, அதுக்கப்புறம் BDFH வந்து இப்படி எழுதிக்கிட்டு, இப்போ பாருங்க ஏ இருக்குங்களா, ஏக்கு வந்து B வந்து அப்போ 1 முன்னேறுது, பியிலேருந்து பார்த்தீங்கன்னா D வருது, அப்போ 2 முன்னேறுது அந்த இது சீக்வன்ஸு. இப்போ டியிலேருந்து பார்த்தீங்கன்னா G வருதுங்களா, சாரி ஓகேங்களா, டியிலேருந்து நமக்கு எவ்வளோ வருதுங்களா, ABCDன்றது F அப்படின்றது வருதுங்க, 2 முன்னேறுது. ஓகே, டின்றது H அப்படின்றது முன்னேறுது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க விஷயம், 4 முன்னேறுது. ஓகேங்களா, அதாவது 1 2 3 4 இந்த சீக்வன்ஸில் இன்க்ரீசிங் வேல்யூ வந்து இதாங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா MNOPக்கு நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது முன்னாடி தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்முக்கு அப்புறம் N அப்படின்றதா வந்திருக்கணும். ஆனால் ஆப்ஷனில் M இல்லை. அப்போ இதை ரிவர்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எம்முக்கு அப்புறம் 1 முன்னேறினா எல் வருது. எம்முலேருந்து அடுத்து பாருங்க என் இருக்குங்களா, எண்ணுலேருந்து 2 முன்னேறினா எல் வருது. அடுத்து என்ன இருக்கு? ஓ இருக்குங்களா, ஓவர்லேருந்து 3 முன்னேறினாலும் எல் வருது. பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 முன்னேறினா எல் வருது. ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் 1 + 1 + 2 + 3 + 4 அப்படின்றதான் விஷயம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எல் அப்படின்றதான். ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஆப்ஷனுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஏ வந்து 1, பி 2, சி 3, ஸோ இசட் வந்து 26 அப்படின்றது. தென் விச் இஸ் ராங்? இந்த ஆப்ஷனில் என்னது வந்து தப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து 1ன்றது நமக்கு தெரியும், பி 2, சி 3, இசட் ஈக்குவல் டு சி. இப்போ பாருங்க, ஏபிசிடியை வந்து இப்படி எழுதியிருக்காங்க, அதான் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்கல்ல, ஏபிசிடி வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, கீழே வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோங்க 1லேருந்து 26 வரையும். இப்போ ஐ இன்டி எல் ஈக்குவல் டு எஃப் பவர் பின்னு இருக்குங்களா. இப்போ விஷயத்துக்கு வாங்க. ஐன்றது என்னது? இங்கே வேல்யூ 9ங்க. ஓகே, ஐயோட வேல்யூ 9. ஸோ எல்லோட வேல்யூ 12ங்க. சரிங்களா? அப்போ நம்ம நார்மலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஐன்றது 9 × 12 × 12. ஸோ இதை பண்ணுனா அவுட்புட் வந்து என்ன வரும்னா 6 பவர் பி வந்து 2ங்க, 6 பவர் ஸ்கொயர்டுன்னு வரணுமா. இது வரும், கரெக்டாக வரும் பாருங்க. ஏன்னா 12ங்களா, 12க்கு 12 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க. எல்லுக்கு ஒரு 12 தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 இருக்குங்களா, அதில் நம்ம ரூட் எடுத்தால் 3 தாங்க வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 36 அப்படின்றது இந்த இடத்துல இன்வால்வ் ஆகும். ஸோ 6 ஸ்கொயர்டு வந்து 36 கரெக்டாக வருதுங்களா. அவ்வளோதான் விஷயங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செக் பண்ணுவாங்க. அதாவது HCF ஆஃப் JOY அப்படின்னுறான். ஜே என்னது 10, ஓ எவ்வளவு 15, ஒய்யோட வேல்யூ வந்து 25. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும் HCF வந்து நமக்கு என்னன்றது நமக்கு தெரியும், 5 தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஈக்குவல் டு 5 ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ எவ்வளவு 5ங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. ரூட் ஆஃப் ஒய்ன்றது 25ங்க, ரூட் ஆஃப் பின்றது வந்து 16. ஸோ ரெண்டத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோட வேல்யூ எவ்வளோ 9 வரணும். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கூட்டுங்களேன், கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 வரும், ப்ளஸ் இது ஒரு 4 வரும். ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கூட்டு பார்த்தீங்கன்னா 5 4 கூட்டினா 9 வரும். அவ்வளோதாங்க விஷயம். தென் ஆப்ஷன் டி பாருங்க, சி பவர் பி ஈக்குவல் டு எஃப்னு இருக்குங்களா. சி பவர்னா சியோட வேல்யூ 3ங்க, பி வந்து 2. ஸோ இங்கே ஈஸியாக முடிஞ்சிடும். 3 ஸ்கொயர்னு போட்டால் 9 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே எஃப் இருக்குது, எஃபோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதாங்க ஆப்ஷன் தப்புன்றது. சரிங்களா. இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப கஷ்டமான, அதான் நான் இன்றைக்கி சொல்கிறேன், டிஎன்பிசியை பொறுத்தளவு செம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணுறது தான் அவங்களோட மேஜர் தீமே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க, அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருக்கும், இவ்வளோ லென்த் ஸ்டெப் தேவையே இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பகடை 2 முறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டை எண் கிடைத்தால், அதாவது இரட்டைப்படை எண் கிடைத்தால், அல்லது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, அல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்விரு உருட்டலில் முகங்களின் கூடுதல் வந்து 6ஆக இருத்தால் என்னும் நிகழ்ச்சி நிகழ்த்தகவை காண்கன்னு இருக்காங்க. சரிங்களா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். முதல் உருட்டல்ல சம எண் வருதல் அப்படின்றது, முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டை படை எண் கிடைத்தல். இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு பகடனா. அதில் இரட்டை எண் எவ்வளவு 2 4 6. ஸோ அப்போ மொத்தம் 3. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6 / 3 இதுதான் நிகழ்த்தகவு. ஸோ 1/2ன்றது இது ஃபைனல் தெரியும். ஆனால் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்விரு உருட்டலில் அப்படின்னும் போது அங்கே 2 மேட்டர் ஆஃப் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதுக்கு மாற்றுறோங்க. அது 2 பகடைனா 36 பேருக்கனால போதுமானதானே 18 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவ்விரு உருட்டலில் முகங்களின் கூடுதல் 6ஆக இருத்தால். இப்போ நம்ம இந்த 2 உருட்டில் முகங்கள் கூடுதல் 6 எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இதை தாங்க பார்க்கணும். 1 5 கூட்டினா 6 வருதுங்களா, கரெக்டுங்களா. அப்புறம் பாருங்க 2ம் 4ம் கூட்டணும், அதான் விஷயங்க. 2ம் 4ம் கூட்டினா 6 வருதுங்களா, சரிங்களா. அதுக்கு பாருங்க 3 3யும் கூட்டினா 6 வருது, 4 2ம் கூட்டினா 6 வருது, 5 1 கூட்டினா 6 வருது. இந்த இதை கூட்டினா 6 வருது நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ இது மொத்தம் 5 நிகழ்வுகள். இப்போதான் நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் மறந்துடுறாங்க. இந்த அல்லது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அதை கூட்டி கழிக்கணுன்றதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டுங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா, ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலாவே இதுதான், ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது காமன் வேல்யூங்க. இப்போ பாருங்க பி ஆஃப் ஏன்றது என்னது தனியாக கிடைச்சது 18 நமக்கு தெரியுங்க. இதையும் நம்ம 2 பகடைக்கு மாற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 5 நிகழ்வுகள். ஏன்னா இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து 2 பகடைக்குரியது இல்லை.
ஸோ 5 நிகழ்வுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல காமன் என்ன இருக்கு பாருங்க, 2 4 நாள் ஒன்று தான், 4 2 நாள் ஒன்று தான். ஸோ ஏன்னா ரெண்டுமே 6 6 தானே வருது, அதை வந்து 2 வேல்யூங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 18 23 - 2 = 21ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலி 21 / 36 அப்படின்றத நான் இந்த கொடுத்துருக்கேங்க. இந்த இடத்துல ஏன் 36ஆல பெருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க, அது எல்சிஎம் கண்டுபிடிக்க. ஏன்னா டிவைடர்ல உங்களுக்கு 36 வரும்ன்றதா மேட்ரு. சரிங்களா? இந்த பகட சம்லாம் கொஞ்சம் இப்பெல்லாம் ட்ரிக்கியா கேட்குறாங்க. மேக்ஸிமம் குரூப் 4 பொறுத்த அளவு 2 நிமிஷம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ப்ரீவியஸ் இயரை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா டெஸ்ட் சூப்பரா பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா XY என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்கெண்கள். இவை வந்து 3ஆல் வகுபடக்கூடியன மற்றும் 2 9 ஆகியவற்றால் வகுபடாதவை எனில் x - yயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு நார்மலாக என்ன தெரியும், மிகப்பெரிய 3 இலக்கம்னா 999 எடுத்துக்கிடுவோம். 3ஆல் அதை வகுப்படு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 2ஆல வகுப்படாது கரெக்ட். ஆனால் அது 9ஆலே வகுப்படுது. ஸோ அப்போ இங்கே 9ஆல வகுப்படக்கூடாது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. அப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 993 எடுத்துக்கலாம். 3ஆலே வகுப்படும், 2ஆல வகுப்படாது, 9ஆலையும் வகுப்பதில்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ மிகப்பெரிய என்னன்னா அது 993 அப்படின்றத எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, மிகச்சிறிய எண்ணா நம்ம 100 எடுப்போம். இது 100 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல வகுப்படும். ஸோ வராது. 101 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னது, 3ஆல வகுப்படக்கூடியனா? நோ. 102 3ஆல வகுப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் 2ஆல வகுப்படலை. சாரி, 2ஆல வகுப்படுது. ஸோ அப்போ 102 கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் பெரிய இலக்கன்னு பார்த்தீங்கன்னா 105 அப்படின்றதான் நமக்கு என்ன தெரியும்னா 111ன்றது நமக்கு தெரியும். அதான் இருக்கிறதுல மிகப்பெரிய எண். ஆனால் என்ன பிரச்சனைனா அது 3ஆல வகுப்படும், 2ஆல வகுப்பதில்லை, 9ஆல வகுப்பதில்லை. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் என்னன்னா இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா x - yல எக்ஸோட வேல்யூ 993, ஒய்யோட எழுதி 111 போட்டிங்கன்னா 882 இருக்கு. அது ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ என்ன பண்ணுன்றது, நம்ம இது கரெக்டான மெத்தட். ஆப்ஷன் இல்லைன்னும் போது திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 105 அப்படின்றத எடுத்து பார்க்கணும். 105 வந்து 3ஆல வகுப்படும், 2ஆல வகுப்பதில்லை, 9ஆல வகுப்பதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 888 அப்படின்றது கிடைக்கும். தயவுசெய்து ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் நீங்கள் இல்லாட்டியும் நீங்கள் திரும்பி இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். A தனியா அந்த வேலையை 72 நாளில் முடிச்சாரு. B தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சார்? ரொம்ப சிம்பிளானதுங்க. ஏபியோட டோட்டல் ஒர்க்கு நமக்கு 24ன்னு தெரியும். ஸோ ஏவோட தனியான வேலை 72 தெரியும். அப்படியே இந்த இடத்துல போனீங்கன்னா பியோட தனியான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிடலாம். இது எடுத்தீங்கன்னா 74 3 72, சாரி 24 3 72ங்களா, 3 - 1 / 22னா 4 2 2 36 2 72. அவ்வளோதான் விஷயங்க. ஸோ 36 நாட்கள்ன்றது வந்து பி தனியே செய்த வேலை நாட்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. கூட்டி அப்படியே போகிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் வந்து 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செஞ்சார். அந்த கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். ஸோ அவ்வாறு மாற்றப்பட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனமாக பாருங்க. ஒருத்தர் நேர்வட்ட கூம்பு பண்ணியிருக்காரு, அதை இன்னொரு மாணவர் வந்து கோலமாக மாற்றிருக்காரு. அப்போ அந்த கோலத்தோட ஆரம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆரத்தை எடுத்து போட்டுறாதீங்க, அது தப்பாயிரும். அதுதான் விஷயம். இங்க பாருங்க, இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா நேர்வட்ட கூம்புக்கானதுங்க. 48 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துட்டாங்க. இது r = 12 சென்டிமீட்டர் இருந்து கூம்போடது. இப்ப நமக்கு கூம்பின் கன அளவு என்னங்க, 1/3 வச்சுங்களா. 1/3 = πr². ஓகேங்களா? இதை ஒருத்தர் கன்வர்ஷனா எப்படி மாத்துறாரு, கோலமா மாத்துறாரா? கோலத்தோட கன அளவு என்னது, 4/3 πr³ங்க. ஸோ இந்த ஆரம் தான் நமக்கு தேவை. சரிங்களா? அது இப்படி எழுத தெரியணுங்க கண்டிப்பா. இந்த மாதிரி ஈக்குவலேஷனா பண்ணாதான் உங்களால இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான், அந்த சேஞ்ச் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1/3 π அப்படியே வச்சுக்கோங்க. r² பதிலாக 12² அப்படின்றது போட்டிருக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹச்சுக்கு பதிலாக 48 போட்டிருங்க. = 4/3 πr³. இங்கே பார்த்தீங்கன்னா பையும் கேன்சல் ஆயிரும், 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 4 ஒரு 12 48 வந்துடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா r³ தான் கேட்டிருக்காங்க. r = மொத்தம் 3 12 இருக்கு. ஸோ r = கியூபை நம்ம கேன்சல் பண்ணால் உங்களுக்கு r = 12 அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த 2 ஃபார்முலா தேவை. என்னன்னா
கோன் அப்படின்றது கூம்போட கனால் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கோலத்தோட இது வந்து 4/3 பை ஆர் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வந்து ஆர் கே ஸ்கொயர்டு எனில் அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின்வற்றில் எது குறிக்கிறது? ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ கோளத்தினோட பரப்பளவு என்னது நமக்கு 4 பை ஆர் ஸ்கொயர்டு, அதாவது கோளத்தோட புறப்பரப்பு என்னது 4 பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்றதே வச்சுக்கணும். ஸோ இங்கே விஷயத்துக்கு வருவோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு கொடுத்தாங்களா, அது 6k ஸ்கொயர்னாங்களா. அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா T3 பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இதில் ஆர் ஸ்கொயர்டை நீங்கள் கண்டுபிடிங்க. ஆர் ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிங்கன்னா 6k ஸ்கொயர் டிவைடட் 3 பை, இதை அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 3 3 2 3 6. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே வாங்குங்க. கோளத்தின் பரப்பளவு அதாவது புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர்டு, இதில் ஆர் ஸ்கொயர்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதில், ஏன்னா ரெண்டுமே சேம் தானே. அதான் இங்கே சொல்லிடுவோம், ஒரே ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பும் 6a ஸ்கொயர்டு எனில் அதே ஆரம் இல்லை. அப்போ 2 ஆரமும் ஈக்குவல் தான், அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரத்தை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. கண்டுபிடிச்ச இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8k ஸ்கொயர்டு அப்படின்றது வருங்க. ஓகே, கோளத்தோட பரப்பளவு அப்படின்றது புறப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 8k ஸ்கொயர்டு அப்படின்றது விஷயம். ஓகே, இந்த ஃபார்முலா தெரியணும். இப்போ அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 பை ஆர் ஸ்கொயர்டு, அது தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் தான் மொத்த பரப்பரப்புன்னு வாங்க. கோளத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாதாங்க உங்களால் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குறாரு. அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயருது, 2ஆம் ஆண்டில் 8% உயருது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் 3ஆம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் A ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தெரியும், இது கண்டினியூட்டியாக இந்த மாதிரி வருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கூட்டுப்பட்டியில் இன்வால்வ் ஆகும். A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R1 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R2 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R3 டிவைடட் பை 100. இது நான் வச்சுக்கோங்க. இப்போ வருவோம், அவங்க அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000ங்களா. ஓகே, 1 + R1 அப்படின்னா 4% உயருதுங்களா, ஸோ ப்ளஸ்ஸு. அடுத்து பாருங்கள், 2ஆம் ஆண்டில் 8% உயருதுங்களா, ப்ளஸ் 8. ஓகே, இங்கே பாருங்கள் 3ஆம் ஆண்டில் 10% குறையுதுங்களா, அப்போ -10. இப்போ ஃபைனலாக நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 25,772ன்றது கரெக்டாக வருங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே 2 0, இங்கே 2 0 அடி ஆயிரும். அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இது 5 25 2 10ன்றத மாதிரி பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,272, 25,702 தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா முக்கியம், இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 20,010 உயருது எனில் அது அசலை காண்க. தனி வட்டி தாங்க கேட்டிருக்காங்க. தனி வட்டியோட ஃபார்முலா என்னது SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அதுக்கப்புறம் மொத்த தொகை என்னன்னா A ஈக்குவல் டு P + SI. அது மறந்துடாதீங்க, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் மெயின். SI + Pனாலும் P + SIனாலும் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்க, ஒரு அசல் தொகை நமக்கு தெரியாது, அமௌண்ட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, 20,100 மாறுது. அசல் தொகை என்னன்னு தெரியாது. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இது எது கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல அழகாக நம்ம என்ன பண்ணணும், 20,100 எழுதிக்குவோம். இந்த அசல் நமக்கு என்ன தெரியாது. ஸோ எஸ்ஏல ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 ஆண்டுகளா, N ஈக்குவல் டு 5 ஆண்டுகள், R ஈக்குவல் டு 10. ஸோ P வந்து நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குங்க. A ஈக்குவல் டு P + P இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் 100. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா P அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், P ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் 10ல் 10 அடி வரும். ஸோ 5P டிவைடட் 10. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 50P டிவைடட் 100ன்னு வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 3P டிவைடட் 2 இதை அடிச்சு கொடுத்துங்களா. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 20,100 ஈக்குவல் டு 3P டிவைடட் 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13,400 அப்படின்றது கிடச்சிரும். தயவுசெய்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை தரவு பண்ணிக்கோங்க. SI ஈக்குவல் டு P0 டிவைடட் பை 100, இது எல்லாருக்கும் தெரியும். மொத்த தொகை அப்படின்றது A ஈக்குவல் டு P + SI, இதை மறந்துடாதீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள், 3 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 1050ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பார் என காண்க.
ஆக்சுவலாக இது வந்து செயின் ரூல் அப்படின்வாங்க, நேர்மாறல் எதிர்மாறல். இந்த டேர்ம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், மாணவர்கள் வந்து 450 பேர் கொடுத்துட்டாங்க, ஆசிரியர்கள் 15 பேர், நிர்வாகிகள் 3 பேர். இதில் பார்த்தீங்கன்னா பள்ளியில் இருக்க மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 1050ன்ற ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்களா. இப்போ இங்கே வருவோம். இப்போ ஆசிரியரோட எண்ணிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இது மாணவர்கள் 450 மாணவர்கள் இருக்கும் போது எத்தனை 15 ஆசிரியர்கள் இருக்காங்க சரிங்களா. அப்போ 1080 மாணவர்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். மாணவர்கள் எண்ணிக்கை உயரும் போது ஆசிரியர்கள் எண்ணிக்கை உயர்ந்து தான் ஆகும். இதாங்க விஷயம். இது நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணணும்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணுங்க சரிங்களா. இதுவே எதிர்மாறலாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். இது நேர்மாறல் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 15 × 1080 டிவைடட் 450 ஃபைனலி பார்த்தீங்கன்னா 35 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இது ஆசிரியர் எண்ணிக்கை. இதே மாதிரி நிர்வாகிகள் கண்டுபிடிப்போம். மாணவர்கள் 450 இருக்கும்போது 3 நிர்வாகிகள் இருந்தாங்க. 1050 இருக்கும்போது எத்தனை நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அவரை ஒய்ன்னு வச்சுக்கிறேங்க நான். ஸோ இதுவும் அதே தான். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக ஆச்சுன்னா நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகமாக தான் ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 × 1550 டிவைடட் 450 ஈக்குவல் டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்றது இன்வால்வ் ஆகும் சரிங்களா. ஸோ புதிய நிர்வாகிகள் எண்ணிக்கை 7. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 35,7. ஓகேங்களா. இது செயின் ரூல் மெத்தடுங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் கேட்டிருக்காங்க. YQ minus 125 கமா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா y minus 5 the whole squared. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா y squared minus 25. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வருவோம். இப்போ YQ 5 கியூப்னு மாற்றுங்களாங்க. 125 5 25 25 125. நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா மாற்றினீங்கன்னா AQ minus BQ அப்படின்ற ஃபார்முலா வருங்க. A minus B into A squared plus AB plus B squared இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஃபேக்டரைசேஷனுக்கு எல்சிஎம் HCF கண்டுபிடிக்க உங்களுக்கு கண்டிப்பாக முறையில் A plus B whole squared அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். A cube minus B cube A cube plus 4 B cube இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து பாருங்க, y minus 5 the whole squared அப்படியே இருக்கட்டும். இங்கே y squared minus 25ன்றதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 5 squared எடுத்துக்கலாங்களா. 5 25 தானே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா y minus 5 y squared plus 5y plus 25 y minus 5 the whole squared y minus 5 into y plus 5. ஓகே. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்க. இந்த எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்னா என்னங்க, காமனாக இருக்கதே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எது அதிக ஃபேக்டராக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், y minus 5ன்னு பார்த்தீங்கன்னா y minus 5 the whole squared தான் காமன் அப்படின்றத தாண்டி அதிகமாக இருக்குது. காமனாக இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனால் எது அதிகமாக இருக்கோ அதை எடுக்கணும். y minus 5 the whole squared இதை கரெக்டாக எடுத்துட்டோங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் y squared plus 5y plus 25 இதோடது வந்துருச்சுங்களா. ஸோ இதே நம்ம எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது வந்துருங்க. இந்த இடத்துல y plus 5 நம்ம எடுத்துக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது ஃபேக்டரியை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுறோம் சரிங்களா. எல்லாமே இன்வால்வ் ஆயிடுச்சுங்களா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். AQ minus B cube அப்படின்றது A minus B into A squared plus AB plus B squared அது தெரியணும். A squared minus B squared அப்படின்றது A plus B into A minus B சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப்பு தாங்க. 8000ஓட மதிப்பு அதான் 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8000 அப்படின்னு கேட்டால் அழகாக எழுதிடலாங்க. 8000 அப்படின்னு பார்த்தா 25%ங்களா 20% 10% நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிச்சிங்கனாலே போதுமானது. இங்கே 3 0 கேன்சல் ஆகும். ஸோ இங்கேயும் 3 0 மேலே 2 0 இருக்குங்களா. இது கேன்சல் ஆகும், கேன்சல் ஆகும் சரிங்களா. 4 2 2 5 2 10 அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணிங்கன்னா 4 5 5 5 25. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 8 40. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கவனமாக பாருங்கள். 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா ப்ளஸ் 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலோட 1ஆம் இலக்க எண்ணை காண்க. அதாவது 1ஆம் இலக்கம் என்ன, நம்ம கூட்டு வழங்க 1 10 100 1000 10,000 லட்சம், அதுதாங்க விஷயம் சரிங்களா. இதில் 1ஆம் இலக்கம்னு கேட்டிருக்காங்க. நல்ல கவனமாக பாருங்கள் இந்த சம. ஓகேங்களா. 2 ஃபேக்டோரியல் நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம், 2 × 1 அப்படின்றத முன்னாடி இருக்க நம்பர் பெருக்கிட்டு வரணும் ஃபேக்டோரியலை பொறுத்தவரை. 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1 அப்படின்றது. 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 1 அப்படின்றது பெருக்கும். 5 ஃபேக்டோரியல்னா 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்றத மொத்த வேல்யூ பெருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியலோட 1ஆம் இலக்கம் வந்து 2ங்க கரெக்டுங்களா. 3 ஃபேக்டோரியலோட 1ஆம் இலக்கம் 6, 4 ஃபேக்டோரியலோட 1ஆம் இலக்கம் 24, 5 ஃபேக்டோரியலோட 1ஆம் இலக்கம் வந்து 1ஆம் இலக்கம் தாங்க 0 சரிங்களா. 1ஆம் இலக்கம் 0.
அப்போ 5 வந்துருச்சுனாலே அடுத்து 6 ஃபேக்டோரியலும் 0 தான் வரும். 720ங்களா? அப்போ 1ஆம் இலக்கண் 0. 7 ஃபேக்டோரியல்னாலும் உங்களுக்கு 0 தான் 1ஆம் இலக்கண். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த கூடுதலை வந்து இதை கூட்டுங்க. அந்த கூடுதலோட 1ஆம் இலக்கண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க 2, 3, 4 அப்படின்னு நம்ம கூட்டுனீங்கன்னா 2, 6, 4 இதை மட்டும் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, 12 அப்படின்றது வருதுங்க. ஸோ இதோட 1ஆம் இலக்கண் பார்த்தீங்கன்னா 2, அதுதாங்க ஆன்சர். இது ஏன் 2, 3, 2 ஃபேக்டரியல், 3 ஃபேக்டரியல், 4 ஃபேக்டரியல் மட்டும் கூட்டுறோன்னா, 5வது ஃபேக்டரியல் நீங்கள் கூட்டினாலும் அதோட 1ஆம் இலக்கணம் மட்டும் தான் நான் கூட்ட போகிறேன், 0 தான் கூட்ட போகிறேன். இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2, 6, 4ன்றதே என்னது, 1ஆம் இலக்கண். இது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால 1ஆம் இலக்கண். 6ன்றது 1ஆம் இலக்கண். இந்த இடத்துல ஏன் நான் 4 எடுத்திருக்கேன்னா 24ல் 4ன்றதா 1ஆம் இலக்கண். ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ன்ற வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கூடுதலில் கொஸ்டின் கவனிங்க, அந்த கூடுதலில் 1ஆம் இலக்கண் கேட்டிங்கன்னா 12ல் 1ஆம் இலக்கண் வந்து 2. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா இந்த சம் சேரும். இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லை, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணி அப்படி போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குரூப் 4ல் 25/25 நீங்கள் தாராளம் வாங்கிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க, டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க. 10 விவசாயிகள் 21 நாளில் நிலத்தை உழுது முடிக்கணும் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாளில் முடிப்பார்? இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா தாங்க. ஆள் மணி நாள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். டிவைடர் வேலை அளவு, வேலைனாலும் சரி சம்பளம்னாலும் சரி என்ன கேட்டாலும் கீழே வந்துடணுங்க. ஆள் மணி நாள் இங்கே வேலை 2. சரிங்களா? இப்போ 10 விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து என்னது 21 நாளில் வேலை முடிச்சாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 14 விவசாயிகள் வந்து எத்தனை நாளில் அந்த நிலத்தை உழுது முடிச்சாங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஓகேங்களா? வேலை அளவு வந்து ஒன்று தானுங்க ரெண்டு பேருக்குமே. ஸோ 10 × 21 14 × டின்னு போட்டிங்கன்னா இங்கே 14 வந்து கிராஸில் எங்கிட்ட வந்துச்சுன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா 15ங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல டிஎன்பிசியில் 6 days அப்படின்றது தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே தாங்க, ஒரு வகை பாக்டீரியா. இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே டிட்டோவாக கேட்டதுங்க. முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. ஸோ தொடக்கத்தில் அதோட எண்ணிக்கை வந்து 10,000. ஸோ எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மணி நேரம் 1, 2, 3 அப்படின்றதான் கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி சமுக்கெலாம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A = B × 1 + R1 / 100 into 1 + R2 / 100 into 1 + R3 / 100. ஓகேங்களா? இப்போ பாருங்க 10,000 போட்டுக்கிட்டீங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் இதில் 1 மணி நேரத்தில் என்னது 5% வளர்ச்சிங்களா? ஸோ 5 அப்படின்றது. அடுத்து வந்து 8% வளர்ச்சி குன்றி -8. அப்புறம் 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைஞ்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 100ல் பார்த்தீங்கன்னா 105 / 100, 100ல் 92 / 100, இதில் பார்த்தீங்கன்னா 110 / 100. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 4 0 கேன்சல் ஆகுது, அப்புறம் மேலே ஒரு 0, இது ஒரு கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10,626ன்றது ஆன்சர் வருங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே கேட்ட கொஷினுங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் வந்து 8:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவியின் புதிய விகிதம் என்ன? சூப்பர் கொஷின்ங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அப்போ நார்மலாக 8x 7x நம்ம எடுத்துக்கிறோங்களா, இங்கே 8ங்களா, இது எத்தனை உயருது 10%ங்க. அப்போ 110. நார்மலாக 100ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது 10% உயர்த்தினா 110 is 7 அப்படின்றது 20% உயர்த்தினா 120 / 100. ஓகேங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் அடிச்சு பாருங்களேன், 8 × 110 ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் 11 × 88, அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிருவோமே. 12 × 87 ஸோ 840. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் காமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடுது. இதுவும் 4ஆல் அடிப்படும், இது 4ஆல் அடிப்படும். ஸோ 22 4 88, 21 4 84, அவ்வளோதாங்க ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஜஸ்ட் அந்த ஒரு இது 10% 20% உயர்த்தப்பட்டால் அது எங்கே போடணும்னா இந்த விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்க, இது நல்ல கொஷின். HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஃபாலோயிங், இந்த வேல்யூக்கு வந்து HCF கண்டுபிடிங்க. a⁻n - 1 (2), கமா a⁻n² - 1, கமா a⁻n² + 1, கமா a⁻n²
n plus 1 the whole squared. இதோட HCF கண்டுபிடிங்க. ஆனா என்ன அவங்க இது ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்க நீங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் than 1. 1ஓட நீங்க அதிகமான வேல்யூ போட்டுக்கோங்க. இதுதான் கண்டிஷன். ஆக மொத்தம் நமக்கு இப்படி டைரக்டா கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். நம்ம n கிரேட்டர் than 1ங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், n ஈக்குவல் டு 2ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த சம்ம கண்டுபிடிப்போங்க. இப்போ a பவர் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குங்களா? ஸோ n ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ a பவர் 1 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க, a பவர் n ஸ்கொயர்டு மைனஸ் 1ங்களா? ஸோ 2 ஸ்கொயர்டு மைனஸ் 1 4ங்களா? ஸோ a கியூப்ன்றது தெரிஞ்சிடும். a பவர் n ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ங்களா? நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா a பவர் 5ன்றது கிடைக்கும். a பவர் n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டுங்களா? ஸோ 9ன்றது கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, HCF தாங்க கேட்டிருக்காங்க. HCFன்றது நமக்கு நல்லா தெரியும். 1 3 5 9க்குலாம் HCF என்னது 1 தான். ஸோ ஆப்ஷன் இங்கே பாருங்க, a பவர் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், இதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பில் முடிஞ்சிடலாம். 135ஓட HCF என்னது 1 தான். சரிங்களா? இந்த மாதிரி மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எடுத்து வெற்றி பெறுங்கள். தேங்க்யூ. வெற்றி பெறுங்கள்.